திருப்பதி உண்டியலில் 20 லட்சம் ரூபாய் ஒரே கட்டாக இருந்தது. காணிக்கை செலுத்தது யார் என்று தெரியவில்லை. அட பாவிகளா, ஒரு வார்த்தை என்று சொல்லப்படாதா? கால் நகையில வந்து ஒரு பாதியை வாங்கியிருப்பா. அண்ணா நகரில் பட்டப்பகலில் நூதன முறையில் துணிகர திருட்டு. ஸ்கூட்டரில் வந்து ஸ்க்ரூ டிரைவரை வைத்து பூட்டை திறந்து உள்ளே நுழைந்து 50,000 பணத்தை எடுத்துக்கொண்டு வீட்டில் சமைத்து வைத்திருந்த சாப்பாட்டையும் சாப்பிட்டு விட்டு சென்றுள்ளனர். திருடர்கள் 2 பேர் தான் என்ற உண்மையை துப்பறியும் நாய் நுனிநாக்கா நக்கி கண்டுபிடித்தன. போலீசார் இருவரையும் வலை வீசி தேடுகின்றார்கள். இப்ப சத்தம் கிடைச்சது. ஆமாங்க ஆமாங்கன்னு மேல பாக்குற இந்த பக்கம். ஏய் கங்கம்மா, அந்த உருட்டு கட்டிய கொஞ்சம் எரி. தம்பி நீயா? ஏன் தம்பி, கதவை தட்டிருந்தா நான் வந்து திறந்துருப்பேனே. அதுக்குதான் இப்ப தட்டிட்டீங்களே. இவ்வளவு திருட்டுத்தனமா இன்னும் எங்கேயா போயிட்டு வரீங்க? கஷ்டம் போகணும்னு அஷ்டலட்சுமி கோயில் போய் கும்பிட்டு வந்தோம். என்ன வேண்டிட்டீங்க? என்ன எல்லாரும் நல்லா இருக்கணும் தான். என்ன சொன்னீங்க தம்பி? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டுங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு. தம்பி தம்பி தம்பி, ஐயோ போன என் தம்பி சிட்டி பாபு கூட இப்படிதான் கோயிலுக்கு போனா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்குவா. எனக்கு அவன் ஞாபகம் வந்துருச்சு. சிட்டி வீட்டுக்காரன் இப்ப தெரியுதா நாங்க ஏன் வீட்டுக்குள்ள பதுங்கி வரேன்னு? புரியுதுப்பா, நல்லா புரியுது. ஆனா இவனுக்கு புரிய மாட்டேங்குது. செத்து போன தம்பியை நினைச்சு கண்டவனை எல்லாம் கட்டி பிடிக்க ஒண்ணு சொல்லலப்பா. ஏன்னா இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு உயிரோட இருக்க இஷ்டம் இல்ல. மருந்த குடிச்சு சாகலாம் போல தோணுது. போய் சேர வேண்டியதானே. மருந்த வாங்க பயமா இருக்கு. இப்படி ஒரு பொண்டாட்டி இப்படி எவனா சாவா? உங்களை பார்த்தா பரிதாபமா இருக்கு, அவங்கள பார்த்தா பாவமா இருக்கு. இருந்தாலும் அவங்க இல்ல வேணாம். ஏப்பா நிறுத்திட்ட? இல்ல நான் ஒண்ணு கிடக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு தமிழ் ஞாபகம் வந்துடும். அப்புறம் விபரீதமா போயிடும். ஃப்ளூட் சத்தம் கேக்குது. எப்பவுமே 6 மணி வாட்சி தானே ஆளை கொள்ளுவான். இப்ப ஏன் மாத்திட்டான்? அப்ப 6 மணி தூக்கி போட்டானா? இவன் டார்ச்சர் தாங்க முடியல. நமக்கு கூட்டு போறான். தம்பி இங்க வாங்கப்பா. நீங்க அங்க இருந்து வரும்பொழுது ஒரு இசை மழை பொழிஞ்சுச்சே, கேட்டீங்களா? கேட்டது நாங்க நினைச்சிட்டோம். ஈர கூட காயில பாருங்களேன். அந்த மழை பொழிஞ்ச நீங்க தானே. அடுத்தவங்க புகழுக்கு என்னைக்குமே ஆசைப்படக்கூடாதுப்பா. அந்த மழையை பொழிஞ்சது வேற யாரும் இல்ல, என்னுடைய குருநாதர். குருவே கொஞ்சம் வாயில இருந்து எடுங்க. இந்த இசை மழையை எப்ப நிறுத்துவீங்க? இசைக்கு எல்லையே இல்ல. எப்பா சாமி தொல்லநாடோ, நாட்டுல வர மழையை ஊதி நிறுத்திட்டானுங்களே. இங்க இசைக்கு எல்லையே இல்லைன்னு சொன்னது யாரு? யாருமில்ல அவர்தான். ஏமா நான் தான் சொன்னேன். இன்னொரு வாட்டி சொல்லுங்க. இசைக்கு எல்லையே இல்ல. தம்பி சிட்டி தம்பி சிட்டி தம்பி சிட்டி. செத்து பொண்ணுங்க தம்பி சிட்டி பாபு கூட இப்படிதான் இசைக்கு எல்லையே இல்லைன்னு அடிக்கடி சொல்லிட்டு இருப்பா. நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கங்க, ஆனா பிடிச்ச புடிய மட்டும் விட்டுறாதீங்க. பள்ளி மாறி விட்டு குருநாதா. ஏய் கங்கம்மா, கட்டின புருஷன் முன்னாலே கண்ட கலைஞெல்லாம் கட்டி பிடிக்கிறியா? உனக்கு அறிவு இல்லையா? உன் கழுத்த பிடிச்ச குருவே தப்பா நினைச்சுக்காதீங்க. வாங்க கொஞ்சம் இருப்ப. என் பொண்டாட்டிக்கு இப்படி ஒரு கெட்ட வியாதிக்க. கெட்ட வியாதி? ஆமாங்க, ரொம்ப நல்ல வியாதிப்பா. ஆமா நல்ல வியாதி. இதே வியாதி எனக்கு இருக்குங்க. உனக்கு இருக்குதா? ஆமா. சின்ன வயசுல எங்க சித்தப்பாவை கேட்க கூடாத கேள்வி எல்லாம் கேட்டு அந்த ஆளு கோபத்தை தூக்கி போட்டு பெரட்டி 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 அடிப்பாருங்க. என்ன கேள்வி? இதே கேள்விதானா? இதே கேள்விதானா? ஏடா பாவி, பொம்பளை நோயை கண்டுபிடிச்சா உடனே வச்சு அழுகியா? உனக்கு சட்டை ஒரு வியாதி. என்னங்க இது?
குடத்தை கொடுத்து தண்ணி புடிச்சிட்டு வர சொன்னா இப்படி தாளம் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. எப்பதான் இந்த பழக்கத்தை நிறுத்த போறீங்களோ? இதுக்கு ஒரு முடிவு அவன் நிறுத்த போறதில்லை. என்ன முடிவு? போன ஜென்மத்தில் நான் யார்? என்ன அநேகமா கழுதியாவோ குதிரையாவோ பிறந்திருப்பீங்க. நான் உன்னை பத்தி கேட்கல, என்ன பத்தி கேட்டேன். போன ஜென்மத்துல நான் ஒரு மிகப்பெரிய சங்கீத வித்வான் அப்படின்னு ஜாதகம் சொல்லுது. ஆனா எந்த வாத்தியத்துல வித்வாங்கிறது தெரியாதனாலதான் கண்ணுல பட்டதெல்லாம் எடுத்துவா. ஓ, இந்த வாத்தியத்தை கூட முயற்சி பண்ணலாமே. நீங்க வேற, இது ஊதாங்குழல். புல்லாங்குழல். ஆமா, ஓட்ட இல்ல. உங்களுக்கு வேற வேலை இல்ல. போடி. நீ ஒழுங்கா ஏறிய கட்டியா புடி. பிடிக்கிற ஒழுங்கா ஏறு. வாங்க தம்பி வாங்க. ஐயோ, பார்ட்டி வந்துருச்சு. ஏங்க, எப்போது உங்க தம்பி இப்படி ஏணி மேல ஏறிருக்காரா? சேச்சே, ஒரு நாள் கூட என் தம்பி இப்படி வந்தது இல்ல. மேல வாங்க. பாத்துடே. ஏறு, தப்பிச்ச ஏறு. ஏங்க, கீழே ஏதோ பெருச்சல் கத்துற மாதிரி இருக்கு. இல்ல இல்ல, நீங்க வேற. என் வீட்டுக்காரர் புல்லாங்குழல் வாசிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி ஒரு 6 மணி தானே வாசிப்பாரு. இது அவரோட குருநாதர் விட்டுட்டு போன புல்லாங்குழல். ஓஹோ, குருநாதரோட ஃப்ளூட்டை இவர் வாசிக்கிறார். ஆமா. குருவை மிஞ்சிய சிஷ்யன். அவரை விட இவர் வாசிக்கிறதா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க ரசனையா ரொம்ப வித்தியாசமான ரசனையா இருக்கீங்க. என்ன தம்பி சொன்னீங்க? ஏய், மணி 12ஆவதுடா, இன்னும் ஊதிட்டு இருக்காடா. பேய்கள் நடமாடும் நேரம். அவ வாசிக்கிறது ஃப்ளூட் மாதிரியா இருக்கு. சாவுக்கு சங்கூதர மாதிரி இருக்கு. கவலையே படாத, அவன் சங்க புடிச்சாவது நான் நிறுத்திட்டு வரேன். சங்க பிடிக்கிறியோ எதை பிடிக்கிறியோ, அவ இம்சை தாங்க முடியல. என்னமா வாசிக்கிறீங்க? ஃப்ளூட் மகாலிங்கமே அப்படி வாசிச்சதே இல்லைங்க. நீங்க பெரிய லிங்கங்க. எவ்வளவு நேரம் வாசிக்கிறீங்க? என்னாச்சு? தம்மு இல்லப்பா. சொல்ல வேண்டியதானே. என்ன பிராண்ட் நீங்க? சிகரெட்டா? அரைச்சு இதே எடுத்தா. இந்த தம்மு இல்லப்பா. இந்த தம் ப்ராப்ளம் உங்களுக்கு எத்தனை நாளா இருக்கு? அப்பப்ப வரும், அப்பப்ப போகும். பாத்துங்க, ஒரேடியா போயிட போகுது. என்னப்பா சொல்ற? ஆமாங்க, எங்க சின்ன சித்தப்பாவோட பெரியப்பா ஒருத்தர் இருந்தாரு. அவர் உங்களை மாதிரியே ஃப்ளூட் வாசிப்பார். அவரு பொண்டாட்டி இதே மாதிரி பக்கத்துல உட்காந்து வெத்தலை பாக்கு போட்டு தருவாங்க. நாலு இந்த ஓட்டையில ஊதுனாருங்க. இந்த ஓட்டையில மூச்சு போயிட்டு அப்புறம் போன மூச்சு எங்கிட்ட திரும்புறதே புதைச்சிட்டான். அட பாவீங்களா, இதுதான் நீ அன்னைக்கு சொல்ல. இன்னைக்கு தானே உங்களுக்கு அனுப்புன்னு எனக்கு தெரியும். தம்பி, நீங்க நல்லா இருக்கணும். இப்போ அது சொன்னீங்களே, எங்க இந்த தாலி குங்குமம் நினைச்சிருக்கணும்ல. இனிமே நீங்க இந்த புல்லாங்குழலே தொடக்கூடாது. தொடவே மாட்டோமா, தொடவே மாட்டேன். இந்த களை அழிஞ்சிடாதுங்க. டேய், இவ்வளவு பெரிய கொலைய பத்தி சொல்லிவிட்டு கலைய பத்தி பேசுறாடி. எழுந்து போட போல நீங்க. இல்ல, ஒரே ஒரு ஊதுங்க. மரியாதை போய். அப்ப இனிமே இதை தொட மாட்டீங்க. இந்த ஜென்மத்தில் தொழுவதான்னு மரியாதை போய் உள்ள. அது போதும், போறா. காமாட்சி அம்மா, நான் எடுக்க போற படத்தினுடைய கதையை சொல்ல போறேன். அதை வெற்றி படமாக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. முனுசாமி, திருவிளையாடல் படம் பார்த்திருக்கீங்க? சின்னச்சாமி, அண்ணே, தில்லானா மோகனாம்பாள் பார்த்திருக்கீங்க? எங்க விட்டு பிள்ளை, அதுவும் பாத்துக்கண்ணே. சகலகலாவல்லம் பார்த்தாச்சு. அண்ணாமலை 5 வாட்டி பார்த்தாச்சுண்ணே. சூப்பர் ஸ்டார் இது வரைக்கும் பார்க்கவே இல்லையா? இருக்காது. ஏன்னா நான் எடுக்க போற படத்தினுடைய டைட்டில் சூப்பர் ஸ்டார். இப்ப நான் அந்த கதையை சொல்ல போறேன். நீங்க 2 பேரும் இது மேல சத்தியம் பண்ணுங்க. எதுக்குல? ஏன்னா இந்த கதையை என்கிட்ட கேட்டு வேற எவங்கிட்டயாவது சொல்லிட்டீங்கன்னா பண்ணுங்க. சத்தியம், சத்தியமா யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டோம். நம்புறீங்க, கவுச்சிடாதீங்க. என் கதையில டைட்டில் முடிஞ்ச உடனே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வெள்ள குதிரையில வர்றா. டக டகா டக டகா. அண்ணே, ஏற்கனவே வெள்ள குதிரையில வந்துட்டாருண்ணே. சரி, கருப்பு குதிரையில் வருகிறார். அண்ணே, கருப்பு குதிரையில வந்தாச்சுண்ணே. குதிரையை விடு, நடந்து வர்றார். இப்ப என்ன பண்ணுவேன்? அடடா, புதுமையா இருக்குதுண்ணே. அசத்திட்டீங்க என்ன? ஏண்டா, நடந்து வர்றது புதுமையா? இந்த மாதிரி எத்தனை பேர் கவுச்சிருப்பீங்க? அண்ணே, அங்க நிஜமாவே ரஜினி ஸ்டைல நடந்து வர்றது யாரு? வேற யாரும் இல்ல, என் பையன் தான். பட்டணத்துல இருந்து வர்றான். மீதி கதை சொல்லுங்கண்ணே. கதை சொல்ற மூல்ல இல்ல, நாளைக்கு வாங்க. யோ, அண்ணே. இந்த கதையை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. சத்தியம் பண்ணிருக்கீங்க. நம்புங்கண்ணே. ஆ, போயிட்டு வரேண்ணே. போங்க. பாப்பா. வாடா தனபால், வா. இந்த ஒரு ஐட்டத்தை வச்சுட்டே அலையறா. ஏண்டா, இந்த மாசம் அப்பா பணம் அனுப்பலன்னு வந்துட்டியா? எக்ஸாம் முடிஞ்சது, அதான் வந்துட்டேன். பரீட்சை அப்படி எழுதி இருக்க. என் முன்னாடி உட்கார்ந்த ராமசாமி ரிசல்ட் பொறுத்து தான் என் ரிசல்ட். இதே விஷயத்தை வச்சு நான் ஒரு சப்ஜெக்ட் எழுதி இருக்கேன். சோமு, கீமு 2 மாணவர்கள். ஐயோ, ஆரம்பிச்சாரு. வாடா, சாப்பிடு. நான் வரேன். அந்த மாணவர்கள் இந்த காலத்துல பெத்த பிள்ளைகிட்ட கூட சத்தியம் வாங்கிட்டு தான் கதை சொல்லணும். ஏன்னா யார நம்புறதுனே தெரியல. சோமு, கீமு, இந்த கதைக்கு யார கதாநாயகனா போடலாம்?
ஆமா, பொண்ணு அசலா உறவா? உறவுதான். கொஞ்சம் வசதி இல்லாத குடும்பம் இருந்தாலும் கட்டிக்கிட்டேன். ஏன்னா உறவு விட்டுடக்கூடாது இல்லையா? என்னது, நீங்க என்ன சொன்னீங்க? உறவு விட்டுடக்கூடாதுன்னு சொன்னேன். மறுபடியும் சொல்லுங்க. உறவு விட்டுடக்கூடாதுன்னு சொன்னேன். தம்பி சிட்டி, தம்பி சிட்டி, போன என் தம்பி சிட்டி பாபு கூட அடிக்கடி இதேதான் சொல்லுவான், உறவு விட்டுடக்கூடாதுன்னு. நீ எல்லாம் ஒரு புருஷனா? இதுக்குதான் இந்த மாடி கூட்டு போனியா? இப்படி பழைக்கிறத விட தூக்கு போட்டு சாவலாம். யோ, நீ ஏன் நிக்கிற? வீட்டுக்கு அவனை கவனிச்சுக்கிறேன். அடி பாவி, என்ன வார்த்தை கேட்டு போறா பாத்தியா? இதெல்லாம் யாரால வருது? எல்லாம் உன்னால வருது. உன்னைய நான் என்னங்க பண்றது? என் தம்பி ஞாபகம் வந்துருச்சு. தம்பி அடிச்சன்னா இதுக்கு ஒரு முடிவு பண்ணலாம். வேற வேலை பாக்குறேன்னு ரோட்ல அடிச்சு கொண்டே போடுவாங்க. கொண்டு போடி உள்ள. బాబు ఓయ్, ఆ పరమాత్ముడు ఉన్నాడే, వాడు దేనికి ఉన్నాడు? వాడు పైన మీ భారత వేయండి, మళ్ళా చూడండి. சுவாமி கோச்சுக்கிறாதீங்க, ஒண்ணும் புரியல, நாங்க போறோம். நீ தமிழா? தமிழ்லே தான் சுவாமி, தமிழ்லே தான். என்னன்னு சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன். சுவாமி, நான் என்னன்னு சொல்லுவேன், எப்படி சொல்லுவேன், எந்த வாயால சொல்லுவேன்? இவன் என் பொண்டாட்டி, பேரு கங்கம்மா. கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் புரியுது புரியுது. இங்க வர்ற தம்பதிகள்லாம் வரும்போது குழந்தை இல்லாம வருவாங்க, போகும்போது குழந்தையோட போவாங்க. ஆமா, உங்களுக்கு என்ன குறை? சாமி, வகுத்தறிச்சல கலப்பப்படாது. எனக்கு குழந்தைய பத்தி எல்லாம் கவலை இல்ல சாமி. நான் சொல்ல வந்த குறைய வேற. என்ன குறை? சுவாமி, இவனுக்கு ஒரு தம்பி இருந்தா, அவன் வாலிப வயசுல பொட்டுன்னு மண்டைய போட்டா சுவாமி. அதுல இருந்து அவன் சொன்ன வார்த்தையை வேற எவன் சொன்னாலும் பொசுத்துன்னு போய் கட்டி பிடிச்சிடா சுவாமி. இது ஒரு விசித்திரமான குறையா இருக்குதே, நம்ப முடியலையே. நம்ப முடியலையா? நம்புங்க சாமி, நான் சொல்றது உண்மை. உண்மை எது பொய் எதுன்னு உணர சக்திய ஆண்டவன் எனக்கு எப்பவோ கொடுத்துட்டான். என்ன பொறுத்த வரையிலும் மனித சக்தி என்பது சாதாரண விஷயம், எல்லாம் அவன் செயல். சாமி, கடைசியா என்ன சொன்னீங்க? செயலே. அதுக்கு முன்னாடி? அதுக்கு முன்னாடி எல்லாம் மொத்தமா சேர்த்து சொல்லுங்க சாமி. எல்லாம் அவன் செயல். தம்பி சிட்டி, என்னது தம்பி சிட்டி, தம்பி என்னது? அங்கம்மா விட்டு மாதிரி தம்பி இல்லம்மா, சாமிமா. மகனே, இது என்ன சோதனை? இதுதான் சாமி நான் சொன்ன வேதனை. இப்பயாவது நான் சொல்ல நம்புறீங்களா? நம்புறேன், முழுசா நம்புறேன். இது சாதாரண குறை இல்ல, மோசமான குறை. ஒரு நிமிஷம் நான் தடுமாறி இருந்தா என் தவத்திற்கே பங்கம் வந்து நான் பாழாயிருப்பேன். மகனே, சுவாமி நீ கவலைப்படாதே, நான் சொல்றதை கேளு. எல்லா சிவஸ்தலங்களுக்கு சென்று பூஜை செய்து வந்தா இந்த குறை அவளை விட்டு நீங்கும். சுவாமி, எந்தெந்த கோயிலுக்கு போகணும்னு நீங்களே சொல்லிருங்க சுவாமி. நீங்க கோயிலுக்கு போறது பெருசல்ல, உங்க உள் மனசுல முழு நம்பிக்கையோட. சாமி, என்ன சொன்னீங்க? அவர் ஒண்ணும் சொல்ல, நீங்க சும்மா இருக்கியா? சாமி, நீங்க என்ன சொல்லுமா சொல்லுங்க. மகனே, இங்க வேணா, அப்படி வா. இங்க இரு சுவாமி. புரிஞ்சுக்கினியா? புரிஞ்சுக்க சாமி. சுவாமி, நீங்க தெய்வ சாமி, வரதுங்களா? ராமியார் சொன்ன மாதிரி ஊரு ஊரா எல்லா கோயிலையும் சுத்தி வந்தாச்சு. ஊருக்கு போறதுக்கு முன்னால பலன் வேற தெரியும் வேற சொல்லிவிட்டாரு. ஏண்டி கங்கம்மா, இது வரைக்கும் ஒரு பலனும் தெரியல, உனக்கு ஏதாவது தெரிஞ்சா? 4-5 நாளா யாரும் எதுவும் சொல்லலீங்க. அதனால இந்த வியாதி இருக்கா போயிடுச்சானே தெரியல. யாராவது ஏதாவது சொன்னாதானே தெரியும். இதுக்காண்டி நான் யாராவது போய் கூட்டிட்டு வர முடியும்? ஏண்டி வகுத்துறதுக்கு அப்புறம் எடு தேங்காய் உடப்பா. ராஜாராம், நீ எங்கப்பா இங்க நந்தி மாதிரி குடிஞ்சுக்கிட்டு இருக்க? வெள்ளிக்கிழமை குப்புற அடிச்சு கும்பிடுறதா ஒரு வேண்டுதல். சரிதா,
ஆமா நீங்க எங்க இங்க? அதத்தான் நானும் கேக்குறேன். நீ எங்க இங்க? அத முதல்ல சொல்ல. நம்ம தினப்பான்ல. ஆமா. அவன் இந்த ஊர் தான். அதான் ஒரு 4 நாள் கூட இருந்து போல வந்தேன். அப்படியா? நான் கூட இவளுக்கு பிடிச்ச வியாதி குணமடையணும்னு கோயிலா நாயா அலையறப்பா. குணமாயிடுச்சுங்களா? யாருக்கு தெரியும்? கவலைப்படாதீங்க. இந்த உலகமே ஒரு நாடக மேடை. அதுல நாமெல்லாம் ஒரு பாத்திரம் தானே. தம்பி ஐயோ கோயிலியா? குணமாகல. ஐயோ குணமாகல போல் இருக்க. ஐயோ தம்பி என்னங்க இது கோயிலுங்க. ஏடபரமா என்ன பண்றீங்க? அமைதி அமைதி. அடியே நான் தெரியாம தான் கேக்குறேன். நாட்டுல எவன் என்ன சொன்னாலும் உடனே உன் தம்பி சொன்ன மாதிரி பொசுக்குன்னு போய் கட்டி பிடிக்கிறியே. நான் இவ்வளவு நாள் எவ்வளவு பேசிருப்பேன். அதுல ஒரு வார்த்தை உன் தம்பி சொன்ன மாதிரி இல்லையா? என்ன நீ கட்டி பிடிக்க கூடாதா? இதே சந்தேகம் எனக்கு ரொம்ப நாளா இருக்கு. அது என்னமோ தெரியலங்க. இவர் மூஞ்சியை பார்த்தா எனக்கு அந்த ஞாபகமே வரல. இதுக்கு செருப்பாரியே அடிச்சிருக்கலாம். மேற்கொண்டு இந்த மூஞ்சில கரியலி பூசுற மாதிரி இருக்கு. அப்பா போதும் பாப்பா. பாப்பா தம்பி எப்ப வந்தீங்க? இந்தாங்க தம்பி, இது 6 கோயிலோட பிரசாதம். நெத்தியில வச்சுக்கங்க. ஏய், இது உங்களுக்கு தெரியாதாக்கா? நெத்தியில வைக்காம தலையில அள்ளி தடவாங்க. ஆஹா, அண்ணன் அண்ணிய அப்படியே அம்மா அப்பா ஆக்கிட்டியே. கரெக்ட். இனிமே இவங்கதான் எனக்கு அம்மா அப்பா. என்னடா அது குழப்பம்? அந்த ஜெகநாதன் எங்க அப்பா அம்மா கூட சொல்லிட்டானா. தம்பி யாருப்பா அந்த ஜெகநாதன்? என் மாமனாரு. ஓஹோ. பாருங்க, இந்த ஊர்ல இருக்க வரைக்கும் நீங்க 2 பேரும் எனக்கு அப்பா அம்மாவா நடிக்கணும். ஏப்பா நாங்க என்ன நாடக கம்பெனியா வச்சு நடத்திக்கிட்டு இருக்கு? ஆத்தாளாவ அப்பனாவ நடிக்கிறதுக்கு முதல்ல இடத்த காலி பண்ணி சோழிலாம் இங்க வச்சுக்காத. பாருங்க, வீட்டு வாடகை ஒழுங்கா கொடுத்த மாதிரி நடிக்கிறதுக்கு பணம் கொடுத்துருங்க. அம்மா சொல்லுமா. என்னங்க தம்பி இவ்வளவு நேரம் கெஞ்சத பார்த்தா பாவமா இருக்கு. 2 நாள் இங்க தங்கிட்டு தம்பிக்கு உதவி செஞ்சுட்டு போலாங்க. தம்பியா? நீ சொல்லிட்டே நான் என்ன பண்ண முடியும் இனிமேல? சரி 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 சரி. வணக்கம் சார். வணக்கம் சார். அருமையான டைட்டில். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. அம்மா இவர் யாரு? எங்க அப்பா அம்மா. வணக்கம். என்னப்பா கையில பிடிச்சிருந்த கீழே விட்டாரு? வலிக்கிடுச்சுங்க. பிடிச்சா வலிக்க கூடாது. உட்காருங்க. லட்சுமி காஃபி கொண்டா. மம்மி எனக்கு பால். உள்ள போய் குடியேண்டா. என்ன 2 மணி நேரத்துக்குள்ள வந்துட்டீங்க? பையனை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியலையா? அவ்வளவு பாசமா? சரி எழுந்துட்டு போட்டோம். மா இவங்க தினபாலோட அம்மா. இவங்க எங்க அம்மா. இருங்க போயிடாங்க என் பொண்டாதிக்கு. என்ன நடுவுல ஓட்டையா இருக்கு? மாரி மகமாயி மாயவனா சோதரியே அடித்தாயே நிரந்தரியே தங்கரியே வாரும் அம்மா. சமயபுரத்தை விட்டு சருதியிலே வாரும் அம்மா. அந்த கண்ணபுரத்தை விட்டு கண்ணையாய் வாரும் அம்மா. தம்பி இப்படி அடிச்சா எனக்கு இப்படி வந்துரும். அப்படியா? ஆமா. இந்த வாத்தியத்தை பத்தி உனக்கு தெரியுமா? தெரிஞ்ச நான் கிளிக்காவ போறேன். தெரியாமலே கிளி. இல்லையே தெரியாதுங்க. ஆனா போன ஜென்மத்தில் நான் வந்து ஒரு மிகப்பெரிய சங்கீத வித்வான் என்று சொல்லி ஜாதகம் சொல்லுது. ஆனா எதுல இருந்தா தெரியல. அதனாலதான் கண்ணுல கண்டெல்லாம் எடுத்து வாசிக்கிட்டு இருக்கேன். இப்படி அடிச்சா எனக்கு ஏறும். அப்படியா? ஏங்க இது என்ன ரசிகர்கள் கடிதமா? இப்ப காப்பி குடிச்சியே அதுக்கு பில்லு. பில்லா? ஆமா, நான் ஒரு சினிமா படம் தயாரிக்க போறேன். கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய் செலவாகும். அதனால இப்படி வசூல் பண்றேன். ஏங்க இது என்ன ஹோட்டலா? வீடுல இருந்தாங்க குடிச்சேன். இப்படி தெரிஞ்சா அங்கேயே காரி துப்பி இருப்பேன். நீ துப்பினாலும் சரி பண்ணாலும் சரி, நான் காசு விஷயத்துல ரொம்ப கரார். ஐயோ இப்ப என்ன சொன்னீங்க? அடியா கெட்டம்மா, நீ பாட்டுக்கு என்ன தெரியாம போய் கட்டி பிடிச்சாரி அதுக்கு சேர்த்து பில்லு போட்டு போறா. வா போலாம். இப்ப கட்டி பிடிக்க வந்தாங்களே அதுக்கு சேர்த்து பில்லு போடுவேன். நாங்க இந்த பக்கம் வந்தா தானப்பா. இரு, இங்க எத்தனை நாள் தங்குறீங்களோ அதுக்கும் சேர்த்து பில்லு. அடடடடடடா. என்ன அறிவு, என்ன அறிவு. அவன் பிஞ்சிலேயே பழுத்த ஒரு மேதை. நான் சொல்ற பையனும் அப்படித்தாங்க. அந்த பையனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியாத பல விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி சரி அதை விட, அவங்க வர நேரமாச்சு. இந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு அவங்க முன்னால் நிக்காத. போகல. இந்த வருமா அங்க உள்ள வந்து தம்பி சித்தி பாபு சட்டி பாபு ஆரம்பிக்க கூடாது. ஜாக்கிரதை. அது என்ன பொறுத்த விஷயம் இல்ல. மத்தவங்க என்ன பேசுறாங்களோ அதை வச்சுதான். மத்தவங்க என்ன பேசினாலும் நீ காதுலயே போட்டு கூடாது. சொல்லியா இருப்பா. அடியே சொல்றது ஒரு தடவைக்கு 2 தடவை கேள்வி. அங்க வந்து மான மரியாதை கப்பல்ல ஏத்தி விட்டாது என்ன? அப்பா போலாமா? யாரப்பா சொன்ன? ஒண்ணுதான். அம்மா அப்பாவா? உங்களை கட்டி மாரடிக்கிறதுக்குள்ளவா? அட என்னங்க, நான் சொன்ன பையன் வந்துட்டான். ஏய், நான் சொன்ன பையனும் வந்துட்டான். அங்க வர்றது ஒருத்தர் தான். வாங்க வாங்க வாங்க. வாங்க. வணக்கம். வாங்க. உள்ள வாங்க வாங்க. இவங்கதான் அந்த நான் சொன்ன அப்பா அம்மா. உட்காருங்க. உங்க பையனை நேத்து தான் சந்திச்சேன். இப்படிப்பட்ட பையனை பெற்றதுக்கு நீங்க ரொம்ப பெருமைப்படணும். நானும் நேத்து தாங்க பார்த்தேன். இப்படி ஒரு புள்ள எனக்கு பிறக்கலையேன்னு ரொம்ப வருத்தப்படுறேன்.
பையனை பத்தி ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்க. ஐயோ, என்னை பத்தி யாராவது கேட்டாங்கன்னா அவளுக்கு பிடிக்காதுங்க. அப்படித்தானமா? அதையும் மீறி கேட்டீங்கன்னா இவன் எங்க புள்ள இல்லைன்னு சொல்லிடுவோம். அதையும் மீறி கேட்டீங்கன்னா 2 பேரும் வெளியே போயிருவான். ஐயோ, இனிமே உங்க பையனை பத்தி எதுவுமே கேட்க மாட்டோம். என்ன சாப்பிடுறீங்க? காஃபியா, கூல் ட்ரிங்க்ஸா? கூல் ட்ரிங்க்ஸே கொடுத்துருங்க. வெயில்ல வந்த மாதிரிங்க. இப்பெல்லாம் வெயில்ல வந்தா எனக்கு ஆகவே மாட்டேங்குது. தம்பி, இப்ப என்ன சொன்னீங்க? வெயில் தாங்க முடியாதுன்னு சொன்னீங்களா? தம்பி, தம்பி, வெயில் தாங்க முடியாதுன்னு அவன் கூட அடிக்கடி இதைத்தான் சொல்லுவான். அடாடாடா, அந்த அம்மாவுக்கு தன் பையன் மேல எவ்வளவு பாசம் பாத்தீங்களா? வெயில் தாங்க முடியலன்னு சொன்ன உடனே எப்படி துடிச்சு போயிட்டாங்க. அவங்கள விட அவங்க அப்பாவை பாரு. பையனுடைய டென்ஷனை மறக்கிறதுக்காக மிருதங்கமே வாசிக்கிறாரு. யாருக்காவது டென்ஷன்னா இவர் உடனே வாசிப்பார் போல இருக்கு. பாசம் நீங்க தப்பா நினைச்சுக்கிறாங்க. தம்பி, இது ஒரு குடும்பமா? ஐயோ, அது குடும்பமே இல்லப்பா, கோயில். கோயிலாவது ஆயிலாவது, இது ஒரு பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகத்துல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எவ்வளவோ இருக்குது. தயவு செஞ்சு நீங்க பெரிய மனசு பண்ணி ஒரு 4 நாளைக்கு இங்க தங்கணும். வீட்டுல வேலை இருக்கு, நாங்க போறோம். அப்ப நீங்க புறப்படுங்க. டியூட்டி தான் முக்கியம். நான் சொன்னா இருப்பாங்க. இருங்க ஏங்க, 4 நாளுங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. ஒரு 10 நாள் நாங்க இங்க தங்கணும்னு வச்சுங்க. எங்க குடும்பத்தை பத்தி விளாவரியா தெரிஞ்சுக்க மாட்டீங்க. 1 மாசம் தங்குங்க. இது உங்க வீடு மாதிரி. அதுல பாருங்க, உங்களை நான் கவனிச்சதுல இந்த பொய், பித்தலாட்டம், ஆள் மாறாட்டம், தில்லு முள்ளு இப்படி எதுவுமே உங்ககிட்ட இல்லாததுதான் உங்க சிறப்பு. சாந்தி, இவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு ஏற்பாடு பண்ணு. எந்திரிங்க, வாங்க. நீங்க இதுல சிக்கு புக்கு ரயில் பாட்டு வருமா? அடி கள்ளி, பாட்டுன்னு பார்த்து ரயிலே வரும் பாருப்பா. ஓ சிக்கு புக்கு ரயிலே இது கலக்குது பார்வையில. ஜிக்குவாளா மயிலே ஓகே நாடி தூளே. ஐயா, நீங்க ஐயா கண் கலக்குறீங்க? தம்பி, வாழ்க்கையில நான் எத்தனையோ பாட்டை கேட்டிருக்கேன்பா. ஆனா இந்த பாட்டை கேட்ட உடனே என்ன ஆடி நரம்பெல்லாம் அடி போச்சுப்பா. ஐயா, ரொம்ப என்ன புகழாதீங்க. ஏன்னா எந்த புகழுக்கு நான் அடிமையாக மாட்டியா? அது இல்ல தம்பி, எங்க முதலாளி ஒரு சினிமா படம் எடுக்கிறாரு. அதுல உங்களை மியூசிக் டைரக்டரா போகணும்னு சிபாரிசு பண்ணலாம்னு இருக்கேன். அப்படியா? வந்த இடத்துல எனக்கு இவ்வளவு பெரிய சுமையா? இருந்தாலும் அந்த சுமையை உங்களுக்காக சுமக்கிறையா? உங்களுக்காக சுமக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். சூப்பரா ஒரு பல்லவி போடுங்க. கேளுங்க. ஜமுக்காலோ ஜமுக்கா ஜமுக்கா ஜமுக்காலோ, ஓ ஜமுக்கா ஜமுக்கா ஜமுக்காலோ. என்ன தம்பி வாசிக்கிறீங்க? இது ஒரு சமுக்காலம் வைக்கிறவருடைய சோக பல்லவிங்க. நல்லா இருக்குல்ல? பல்லவி நல்லா இருக்கு தம்பி. சரணம் போடுங்க. பகவான் சரணம், பகவதி சரணம், சரணம் சரணம் ஐயப்பா. பகவதி சரணம், பகவான் சரணம், சரணம் சரணம் ஐயப்பா. நான் கேட்டது இந்த சரணம் இல்ல, பாட்டுல வர சரணம். டெம்போ இல்லைங்கிறீங்க. ஆமா. இப்ப பாருங்க. சரணமப்பா சரணமப்பா சாமியே, வரணுமப்பா வரணுமப்பா சாமியே. பிரமாதம். எல்லாம் நான் போட்டதுங்க. வெளியில சில பேர் தான் போட்டுன்னு சொல்லுவேன். நம்பாதீங்க. நான் நம்ப மாட்டேங்க. நீங்க இங்கே இருங்க. நான் போய் என் முதலாளி ரீல் ரங்கசாமியை கூட்டிட்டு வரேன். அவர் வந்து கதை சொன்னார்னா அசத்திடுவாரு. ஐயா, இன்னைக்கு வேணாம், இன்னைக்கு வேணாம். நாளைக்கு நல்ல நாளுங்க. நாளைக்கு நல்லலாமே. நீங்க இங்கே இருங்க, நான் வரேன். மாடி ரீல் ரங்கசாமி அவள பெட்டிக்கு பில்லு போட்டாலும் போட்டு. இப்போ அறிவுதான் ஜெயிக்கும்னு யாரோ சொன்னாங்களே, யார் அது? ஐயோ, யாரும் இல்ல, யாரும் இல்ல. பொய் சொல்லாதீங்க. இப்பதான் என் காதுல விழுந்துச்சு. யாரு? நான் தான், நான் தான், நான் தான்.